இன்றைக்கி டயட் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போது ப்ராக்கோலி சூப். ஸோ எப்படி பண்ணலாம் செக் அவுட் பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 4 பூண்டு அதையும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது கூட ஒரு ஸ்மால் ஆனியன் அதையும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராக்கோலி கூட அந்த ஸ்டெம் அதில் கொஞ்சம் லீவ்ஸ் வரும், அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் இந்த ரெசிபியில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த க்ரீமி ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட கொஞ்சம் ப்ராக்கோலி ஃப்ளாரட்ஸையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பேனில் அகைன் கொஞ்சம் ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை சீவ் பண்ணி வாட்டரை நல்லா எடுத்துக்கோங்க. அண்ட் இது நல்லா பாயில் ஆகி வரும்போது டேஸ்ட்டுக்காக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா 1/2 கப் மில்க் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினாலும் ஓகே தான். டேஸ்டியான ப்ராக்கோலி சூப் ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டயட் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ ஃபிட் கண்ணம்மா.